நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகணும், கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டால் நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது. இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா, ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, பலனை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படியான ஒரு சூழல். சின்ன சின்ன வேலைக்கு கூட அலைஞ்சு திரிஞ்சு ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலை. ரொம்ப களைப்பாக இருப்பீங்க. இருந்த வேலை கொஞ்சம் பறி போயிருக்கும். தொழிலில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிக்கலான சூழ்நிலையை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். அப்பப்போ தர்மச்சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிருப்பீங்க. ஆனால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்கள் மனசில் நீடிச்சிருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்தடுத்த பிரச்சனை வர்றதுனால ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு சின்ன பிரச்சனையாகவே தெரியும். அதனால் அந்த பிரச்சனையில் மூழ்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மனைவி அல்லது கணவனுடைய கை ஓங்கி இருக்கும். ஏன்னா ஒரு வேலை வெட்டி போக முடியாமல், தொழில் சிறப்பாக இல்லாமல் மனைவியினுடைய, கணவனுடைய கையை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை. சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் முயற்சி பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் குடும்ப சொத்து பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அதே போல் குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பிலாம் பகையாகிருப்பாங்க. பேச்சில், செயலில் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பல சங்கடங்களில் மாட்டியிருப்பீங்க. அரசால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் அலட்சியம், குடும்ப பிரச்சனை ஓவரு அதிகமாக இருக்குது.
அந்த குடும்ப பிரச்சனையால் எதை எப்போ சரியாக செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த அலட்சியத்தால் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கைமாத்தா கொடுத்து தொலைச்சிருப்பீங்க. இல்லைனா அதை வாங்கிறதுக்கு பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீயா நானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அது காரணம் எல்லாமே இந்த அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது தான். திருமணத்துக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைச்சாலும் அது இழுபறியாக போயிட்டுருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, களைப்பாக இருப்பீங்க, சீக்கிரம் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க. அப்புறம் உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் மோதல், பிரச்சனை, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுனால வீண் சண்டைகள், சச்சரவுகள் அப்படின்லாம் வந்து உங்களை மிகப்பெரிய ஒரு புரிதல் வர வச்சிருக்கும். குடும்பம்னா இதுதான், உறவுகள்னால் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருந்தாலும், நிறைய அவங்களுக்காக பேசியிருந்தாலும், செயல்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் எதுவுமே வந்து பயனடைஞ்சிருக்காது. இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்போனால் ரொம்ப கடன் அதிகரிச்சிருக்கும். எப்படின்னா, இந்த நிலம் வாங்கிறதுனால, வீடு கட்டுறதுனால, இந்த வாகனம் வாங்கினதுனால கடன் அதிகமாக ஆகி அதை அடைக்க முடியாத அவமான பிரச்சனையை கூட சந்திச்சிருப்பீங்க. இந்த கடன் வாங்கும்போது கொஞ்சம் யோசிக்காமல் விட்டது தான் காரணம். எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் மனசு வந்து தெளிவாக இருந்திருக்காது. இப்போ யோசிப்பீங்க, நம்ம சரியாக சிந்தனை பண்ணியிருக்கணும். குழப்பத்தில் இந்த மாதிரி கடன் பிரச்சனை ஓவர் ஆகிடுச்சு, கடன் வாங்கி சொத்தை வாங்கிட்டோம், இன்றைக்கி அந்த சொத்தை விற்று அந்த கடனை அடைக்கிறது மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். தாய் வழி சொத்து பிரச்சனை வந்திருக்கும், கோர்ட்டு கேஸு. அது மட்டும் இல்லை, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நட்பில் கவனம் இல்லாமல் துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காதல் அப்படின்னு சொல்லி காதல் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலைக்கு போகிற பெண்கள்லாம் மன அழுத்தம் நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க. ரொம்ப குழப்பம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதி இல்லை, எங்கேயாவது ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா உண்மையான உழைப்புக்கு இங்கே மரியாதை கிடையாது. அதை நல்லா உணர்ந்துருப்பீங்க. யார் ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு, யார் குடும்பத்தில் கணவன் மனைவியோ அல்லது அதிகாரிகளோ வேலை செய்கிற இடத்துல சொல்கிறதெல்லாம் கேட்டு வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கேற்றது மாதிரி கௌரவத்தை விட்டு மானத்தை விட்டுட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு உறுதியாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, தர்ம சிந்தனைப்படி நடப்பீங்க. 4 பேர் நம்மளை பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, 4 பேர் நம்மளை பார்த்து வாழணும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களே தப்பு பண்ண மாட்டீங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அதாவது பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அனுபவம் உங்களை நேர்மையாக்கியிருக்கும். அந்த நேர்மை தான் பல பிரச்சனைகள், பிரிவுகள், சண்டை, சச்சரவு, இப்படி போட்டி பொறாமையை ஏற்படுத்தி உங்களை தனிமையில் வாழ வச்சுருக்கோம். இந்த காலகட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தன்னம்பிக்கை தான் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. முக்கியமாக இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா, பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா, அல்லது போதாத கிரகங்களா அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க. காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் இந்த 6 கிரகங்களும் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் இந்த 6 கிரகங்களும் இருக்குது. பொறுத்தது போதும், புதிய அவதாரம் எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்க. அதாவது எப்பொழுதுமே வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். சில நேரங்களில் அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வேறு எங்கேயோ போயிடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். ஏன்னா 3ஆவது வீட்டில் முயற்சி ஸ்தானம். நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் சரி, இந்த முயற்சி அப்படிங்கிற ஒன்று வேணும். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, போராடவே முடியாது. இந்த நேரத்தில் இந்த முயற்சி ஸ்தானத்தில் 6 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், அதோட லக்னாதிபதியாகிய ராகு, இப்படி 6 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்குது. இப்படி 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயெலாம் இணைவு, பெரிய தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். யார் எதிர்த்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கடின உழைப்பு, அதே போல் அரசு துறையில் நீங்களாம் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. சூரியனாலே ஒரு புகழை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் எழுத்து, ஊடகம், பத்திரிகை, காவல்துறை, இராணுவத்துறை இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புகழ் அடைவீங்க, வளர்ச்சி உண்டு. உங்கள் பெயர் புகழ் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கார், எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை இருக்கும்.
எதிரிகள் மட்டும் இல்லை, உங்களை எதிர்த்து உங்களை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தோல்விகள், அவமானங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே காணா போயிடும். இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் உடன் பிறந்தவர்கள்ட்ட கருத்து வேறுபாடு விட்டு தள்ளுங்க, ஒதுக்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. எப்பொழுதுமே வாழ்க்கையில் இந்த ஏழையா, சோர்வா, தோல்வி அடைஞ்சு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளார வராது. சிலர் சந்தோஷமாக இருந்தாலும் சிலர் அமைதியாக இருப்பாங்க. அது அதிகரித்தா கொஞ்சம் பிரச்சனை வீட்டுக்குள்ளார வரும். மற்றபடி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக ஒரு நம்பிக்கையோட எழுந்துட்டா நிறைய பேருக்கு போட்டி, பொறாமை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிலாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய அற்புதமான வாழ்க்கையை வெளியில் கொண்டு வாங்க, திறமையை வெளியில் கொண்டு வாங்க. சூரியன் செவ்வாய் இணைவுங்கிறது உங்களை சுறுசுறுப்பாக்கி தன்னம்பிக்கையை வர வச்சு ரொம்ப ஆக்ரோஷமாக உங்களை மாற்றும். எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்பட்டு வேகமாக செயல்பட்டு சாதிப்பீங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் இப்போ அதிகம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் பண வரவுலாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அதே வீட்டில் இருக்கிறது யார்? சுக்கிரன். அதே வீட்டில் இருக்கிறது யார்? புதன். புத்திசாலித்தனமாக உங்களது மூளையை பயன்படுத்தினீங்க, செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இப்போ நினச்சிருப்பீங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்க, தோல்வியிலே போயிட்டுருக்க, என்றைக்கு நாம் வெற்றியை பார்க்க போகிறோம், என்றைக்கு பணத்தை பார்க்க போகிறோம், செல்வத்தை பார்க்க போகிறோம், என்றைக்கு நம்ம பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒன்று அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன தெரியுமா? என்ன தான் தோல்வி அடைஞ்சாலும் அது குத்தம் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் துவண்டு போயிருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டே வந்தாலும் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு நேரம் நம்ம ஜெயிச்சு கொடியை நாட்டுவோம். பல ரகசியங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிட்டு எங்கே நிற்கணும்? தோல்வியெல்லாம் அனுபவமாக வச்சுக்கிட்டே வரணும். தோல்வியால் துவண்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு அனுபவம். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் என்னதான் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணுங்க. இதில் தான் எல்லோரும் நம்ம முரண்படுறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நம்புறது இந்த அதிர்ஷ்டத்தை தான். ஆனால் அதிர்ஷ்டம் நம்மளாம் நினைக்கிறோம் தானே கிடைச்சிரும் அப்படின்னு. கோடீஸ்வரர்கள் அப்படி நினைக்கிறதே இல்லை. அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள், அதற்கு தயாராகுவார்கள். இந்த பிரபஞ்சத்திட்டேருந்து இந்த கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அவர்களே வரவழைப்பாங்க. அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அதிர்ஷ்டம் தானாக வரக்கூடியது இல்லை. இந்த பிரபஞ்சத்தால், நம்மளை படைத்த இறைவனால், இந்த கிரகங்களால், நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்களால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். தானாக வர்றது என்றைக்குமே அதிர்ஷ்டம் வராது. அப்போ இறைவனுடைய பார்வை இல்லாமல் ஒரு துரும்பு கூட இங்கே அசையாது. இதுதான் 100க்கு 100 உண்மை. அதனால் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை சிறப்பாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும். எப்பொழுதுமே அந்த இறைவன் ஞாபகத்திலே இருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் மனசில் ஒரு நல்ல எண்ணம், ஒரு அன்பு, ஒரு பாசம், இந்த உலகத்தை நேசிக்கிற குணம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனசு அமைதியாக இருக்கும். எதை யோசித்தாலும் தெளிவாக யோசிப்பீங்க. கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திப்பீங்க. யாரையும் வெறுக்காமல் கடினமாக உழைச்சி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க. அந்த இறைவனுடைய சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட், அதிர்ஷ்டம், யோகம் ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ இறைவனுடைய அந்த ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேணும். 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது உங்களை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி, மிகப்பெரிய ஆளுமையை நோக்கி, ஒரு வீரத்தோட வேகத்தோட செயல்பட வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த 2 கிரகத்துக்கும் உண்டு. அதோட சுக்கிரன், புதன் சிந்தனை மிகப்பெரிய பணத்தை இழுக்கக்கூடிய, செல்வத்தை இழுக்கக்கூடிய, சந்தோஷத்தை இழுக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த சுக்கிரனுக்கு உண்டு. நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லை, வர லாபத்துக்கும் கடனுக்கும் ஒன்றா இருக்கும். நல்லா சம்பாதிப்பீங்க, திடீர்னு யாருக்காவது நோய் வந்துடும். நல்லா சம்பாதிப்பீங்க, ஒரு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நல்லா சம்பாதிப்பீங்க, வம்பு வழக்கு அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா கடன் நோய் எதிரி ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஒரே அதிபதி அப்படிங்கிறதுனால லாபமும் செலவும் உங்களுக்கு ஒரே மாதிரியாக கிடைக்கும். லாபமும் செலவும் உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். முன்னேறவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அவங்க 2 பேருமே போயிருக்காங்க. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். உண்மையாக இந்த ராகு அப்படின்னா சும்மா இல்லை, உங்களை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அது கொண்டு வரும், ஒரு வேகத்தை கொண்டு வரும். எப்பொழுதுமே இந்த தோல்வி
என்கிற பயம் உங்களுக்கு இருக்கும். நம்ம தோற்றுருவோமோ, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நாம் இதை முயற்சி பண்ணால் நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு உள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவர்கள் நிலையை பார்த்து கொஞ்சம் கோவப்படுவீங்க. நம்மளால் மட்டும் ஏன் முடியல, அவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே உங்களை நீங்கள் நம்புறது ரொம்ப கஷ்டம். உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பயாவது ஒரு டைம் வரும். அந்த டைமில் கப்புன்னு பிடிச்சிக்கிங்க. அந்த டைம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய டைம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் உங்களுக்கான அற்புதமான காலகட்டத்தை அது காட்டும். எப்பொழுதுமே அந்த வேகம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க, பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஈகோ குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாம் நமக்கு தெரியுங்கிற எண்ணம், அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இறைவன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லதையும் தடுத்துருவார். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீனே பார்த்துக்க. ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக கற்கவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்குள்ளே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு தெரியப்படுத்துறத, கொடுக்க வேண்டியதை, நமக்கு குறைந்த செல்வத்தை அவர் நிரப்புறதுக்காக கொடுக்க மாட்டார், அப்படியே நிறுத்திப்பார். அங்கே தான் நம்ம அடி வாங்கிறது. சாதாரண அடி இல்லை, தேவையான நேரத்தில் சிந்தனை வேலை செய்யாது, துணிச்சல் வேலை செய்யாது, நம்மள்கிட்ட இருக்கிற பணம் வேலை செய்யாது. நல்ல பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரபலம் நமக்கு வேலை செய்யாது. அதிகாரம் நமக்கு இருக்கலாம், சரியான நேரத்தில் அதிகாரம் வேலை செய்யாது. அதனால் இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்துருச்சு அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தொட்ட காரியம் தொலங்கலையே, நடக்கலையே, எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு இந்த பிரபஞ்சம் இப்போ ஒரே வீட்டில் ஒரே இடத்துல 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது பேர் அதிர்ஷ்டம். எல்லாமே கைகூடி வருது. நிறைய செஞ்சிட்டோம், நிறைய பேருக்கு உதவி பண்ணோம், நிறைய உழைச்சோம், நிறைய கஷ்டப்பட்டோம், அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறத தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர ஆரம்பிச்சிருவீங்க. அதை நினச்சே அதே இடத்துல நிற்க மாட்டீங்க. பழசை மறக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்து. பழசை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாமளும் தூங்காமல் நம்ம குடும்பத்தையும் தூங்க விடாமல் நிம்மதி இல்லாமல் ஆக்கி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படுறத விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக வாழ கற்றுக்குங்க. வாழ்க்கையில் எல்லாமே 2 தான். வாழ்க்கையில் 2 பக்கம் இருக்கும். நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும். இன்பமாக இருந்தோம்னா துன்பமும் வரும். காலைல சிரித்தோம்னா ஈவினிங் வந்து அழுவோம். சில பேருக்கு ஏக்கம் உடனே பூர்த்தி ஆகும், சில பேருக்கு ஏக்கமாகவே இருக்கும். நல்லவர் கெட்டவர், இப்படி இரவு பகல், இப்படி எல்லாமே 2. அப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷமான நாள் வந்துக்கிட்டே இருக்குது. தைரியமாக உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கிட்டேயும் உங்களுடைய இயலாமையை சொல்லாதீங்க. குடும்பம் சம்பந்தமான முக்கியமான தகவல்களை யாரோடையும் பகிர்ந்துக்காதீங்க. புத்தகத்தை படிச்சிங்களோ இல்லையோ, தொழிலை படிச்சிங்களோ இல்லையோ, வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, மனிதர்களை படிங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான முட்டுக்கட்டை போடுறவங்களே இந்த மனிதர்கள் தான். நம்பி கூட இருப்பீங்க, ரகசியம் வெளிப்பட்டுரும். நம்பி ஒரு வேலை கொடுப்பீங்க, மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்பி வீட்டுக்குள்ளார விடுவீங்க, ரெண்டகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 3வது மனிதர்களை இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. ஏன்னா அங்கே ராகு இருக்கிறார். குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை உருவாக்கிடுவார். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான குரு அந்த வீட்டை பார்க்குறாரு. அங்கே புதன் இருக்கிறார். புதன், சுக்கிரன், குரு காதலை வரக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் வீட்டில் பையன் இருந்தான்னா பிரச்சனை இல்லை, பொண்ணு இருந்தால் பெரும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. 6வது மாதம் அந்த பொண்ணு வீட்டில் இருக்காது. அப்படியான ஒரு காலகட்டம். அதாவது சேஃபாக இருக்க வேண்டிய காலகட்டம். எப்பொழுதுமே யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நம்புங்க. 3வது நபரை உங்கள் வீட்டுக்குள்ளார விடாதீங்க. சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வெற்றி அதிகம். தானாகவே உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். இறைவனுடைய பரிசு அது. எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் அந்த மகிழ்ச்சி, சிரிப்பு, நிம்மதி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயம். அதை பயன்படுத்துங்க. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதை சொன்னல, எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் அவர் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வச்சிருக்கு. ஆனால் முதல் கண்டுபிடிப்பு எத்தனை தோல்விகளை தெரியுமா அவர் பார்த்துருக்கிறாரு? 10,000 தோல்விங்க. 10,000 தோல்வியை பார்த்து ஒரு மனிதர் ஒரு விளக்கை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அதோடைய அவங்க ஆயுசை முடிஞ்சிடும். இதுக்கு மேலே போதும், எந்த கண்டுபிடிப்பும் வேணாம் அப்படின்னு நம்மளாம் நிறுத்திடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 1000 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார். 10,000 தோல்வி அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 10,000 முறை நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன், 10,000 முறை வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக பாசிட்டிவாக சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் அவமானப்படுறீங்க, தோக்குறீங்க, இழக்கிறீங்க, நஷ்டம் அடைகிறீங்க அப்படின்னா
அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தோல்வி, அது மாதிரியான இழப்பு, நஷ்டம்லாம் வராது. சுதாரிச்சுப்போம். அப்போ நம்ம பாடத்தை கற்றுக்குறோம். அதனால் இந்த அசாத்தியமான நம்பிக்கை, விடாமுயற்சி இருந்ததுன்னா 1000 கண்டுபிடிப்பு இல்லை, 1,00,000 கண்டுபிடிப்பு கூட இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லை, உங்களை விட ஒரு புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த காலகட்டம் அதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, அந்த புதன் குருலாம் சேர்க்கை கல்வி அறிவில் சிறப்பாக இருக்கலாம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும். உங்களுடைய அதிபதி 6, 8, 12 ஆன்மீக பயணம் கண்டிப்பாக இந்த வருஷம் மேற்கொள்ளுங்க. சூரியன், சுக்கிரன், குரு, புதன் இந்த இணைவுலாம் பெரிய பாக்கியம். பணம், செல்வநிலை, தொழில், வேலை இதெல்லாம் செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் ஒரு காரணம் உங்களுடைய இந்த நிலைக்கு. நண்பு தனுசு ராசி நண்பர்களே, தோழிகளே, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமானது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருந்தாலும் நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியது. ஏதோ ஒரு வகையில் இறைவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும், துரோகம் செஞ்சாலும் நமக்குன்னு ஒரே ஆத்மா அந்த இறைவன் தான். ஏதோ ஒரு சக்தி நமக்குன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அந்த சக்தி தான் அந்த பிரபஞ்சத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த அந்த சக்தி நம்மளை கைவிடாது. அதனால் அந்த நம்பிக்கையோட, ஆன்மீக சிந்தனையோட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளோதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பல ஆயிரம் தோல்விகள், பல ஆயிரம் அவமானங்கள், பல ஆயிரம் உழைப்புகள், பல ஆயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயும் இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும், அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10, இல்லைன்னா 6 to 7 ஈவினிங், இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உலக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள் அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க நண்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போகுது. தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து, ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது.
என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்ன சின்னதாக எழுதி வைங்க. சின்ன சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்துடும், மகிழ்ச்சிக்கும் வித்துடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.